வணக்கம். பிக் பாஸ் 8 ரிவ்யூ பண்ண போகிறேனா இல்லையான்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. ரொம்ப பிஸியாக இருந்தோம். அது நேற்று தொடங்குதுன்னு கூட எனக்கு நினைவில் இல்லை. சிவகாசி விருதுநகரில் எங்களுடைய தமிழ் ஓசை இசை நிகழ்ச்சி நேற்றும் மாலை நடந்தது. முந்தின மாலை சிவகாசியில், நேற்று விருதுநகரில் முடிச்சுட்டு இந்த மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் வீட்டுக்கு டின்னருக்கு போயிட்டு ஒரு 12 மணி போல் எங்களுடைய நாங்கள் தங்கியிருக்க இந்த ஹோட்டல் நட்சத்திர விடுதியில் வந்து தங்கிட்டு ரூமில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சும்மா போட்டால் ஒரு 1-1:15 மணி இருந்தது. நடுராத்திரியை தாண்டி தொலைக்காட்சியை போட்டால் பிக் பாஸ் ரிப்பீட் வந்துட்டுருக்கு. அப்போ தான் என் மனைவி சொன்னாங்க, பாருங்க பிக் பாஸ் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் போயிட்டுருக்காங்க. ஏற்கனவே ஒரு 3-4 பேர் உள்ளே வந்துட்டாங்க. அப்புறம் எல்லாத்தையும் அப்படியே பார்த்த உடனே இந்த தடவை நல்ல மெச்சூர் ஃபேஸஸ், கேரக்டர்ஸ், ரியல் லைஃப் பீப்புள், இந்த நல்ல வாழ்க்கை, ஊடக அனுபவம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க அப்படி நிறைய பேரை பார்த்த உடனே பரவாயில்லையே, இது ரொம்ப நல்லாயிருக்கும், கான்டென்ட்டாக இது ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த முறை இது ரொம்ப நல்ல தேர்வு நான் நினச்சனால சரி இன்றைக்கி இருக்கிறோம். ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த இப்போ கார் எடுத்துகிட்டு கிளம்பணும் சென்னைக்கு. அதுக்கு முன்னாடி போகிற வழியில் இந்த ஓப்பனிங் எபிசோடு இவங்க என்ட்ரியை பற்றி நம்ம என்ன இவங்களெல்லாம் தெரியுதோ அதை சொல்லிட்டு போயிடலாம். தொடர்ந்து பண்ணுவேனா, பண்ண முடியுமா, பண்ண மாட்டேனான்னு எனக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் முடிவு பண்ணலை. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் அறிமுகப்படுத்தியிருக்காங்களே அவங்கள பற்றியெல்லாம் ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டு நம்ம விடைபெறுவோம். ரவீந்தர் சந்திரசேகர்னு தயாரிப்பாளர்லேயே அவரை எனக்கு தனிப்பட்ட விதத்துலேயும் தெரியும், எனக்கு அறிமுகமானவர். பிக் பாஸை தொடர்ந்து ரொம்ப ரொம்ப ஆழமாக இவர் வந்து விமர்சித்தவர், வர்ணித்தவர், கையாண்டவர். அதனால இதனோட நுணுக்கங்களை அக்கு வேற ஆணி வேற உணர்ந்தவர், தெரிந்தவர், புரிந்தவர். அவரோட வயது, வாழ்க்கை அனுபவம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது ரொம்ப சாமர்த்தியமாக விளையாட முயற்சி பண்ணுவார். எவ்வளோ சாமர்த்தியசாலியாக இருந்தாலும் இந்த விளையாட்டு எல்லாரையும் ஒரு வாட்டி எடுக்கும். அதனால இவரும் அதனால் இதையெல்லாம் தெரிந்தனால ரொம்ப நல்லா விளையாண்டுவார்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே இந்த விளையாட்டின் அடிப்படை வியூகங்களை நீங்கள் புரிந்து கொண்டிருந்தாலும் வர ஆட்களெல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் கொண்டவர்கள், உங்களை சோதிக்காமல் விட மாட்டார்கள். பார்ப்போம். இவரும் கொஞ்சம் கோவக்காரர், அதிகம் பேசுகிறவர். அதனால இவருக்கு மிகப்பெரிய சவாலாக அமையும். எனக்கு அவரை தெரியும். சாச்சனான்ற பெண்ணை இப்போதான் அண்மையில் நான் சந்தித்தேன். நான் இயக்குகிற படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அந்த பெண்ணை நான் நடிக்க வச்சேன். இந்த சாச்சனான்றவங்க தான் மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதி மகளாக நடித்தவங்க இல்லையா. அந்த படத்தில் நடிக்கும் போது அந்த பொண்ணு ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ஒரு பன்னாட்டு ஐடி தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற இளம் பெண். இந்த 1 மாத 1.5 மாத பயணத்தில் இந்த பெண்ணோட பயணித்ததில் எனக்கு அவரை பற்றி நல்லா புரிஞ்சிருக்கு. அது இப்போதைக்கு நம்ம விமர்சனத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதபடி நான் தள்ளி இருந்து பார்க்குறேன். ஆனால் இவர் ஒரு கடுமையான போட்டியாளராக உள்ளே இருப்பார், நிறையா பேசுவார், அதெல்லாம் பார்க்க தான் போகிறோம். எனக்கு மீத யாரையுமே தெரில. நடிகர் ரஞ்சித், நம்ம விஜய் டிவி ஹோஸ்டாக இருந்த தீபக், அவங்களுக்கு சிவரஞ்சனிக்கும் தீபக்குக்கும் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு சிவாவும் நல்ல பழக்கம். அந்த பெண் என்னோட நிகழ்ச்சிக்கெல்லாம் உதவியாளராக இருந்தவர் விஜய் தொலைக்காட்சியில். தீபக்கும் ஒரு நல்ல அறிமுகமான ஃப்ரெண்ட். இவங்களை தவிர வேறு யாரையுமே நான் பார்த்தது கூட கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. இந்த கடைசியாக உள்ள வந்த ஜாக்குலின்ற பொண்ணை ஒரு முறை இளம் பெண்ணாக இருந்தப்போ நான் ஒரு விஜய் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பலர் அந்த சமயத்தில் ஜாக்குலின் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், என் மையத்தை கேட்டேன், ஜாக்குலின்றது யார்? விஜய் டிவியில் தொகுத்து வழங்குற ஒரு ஹோஸ்ட்டு, அவங்க அதில் இருக்கிறாங்கன்னு சொன்னேன். எனக்கு ஒரு தடவை காட்டுங்கன்னு ஒரு நிகழ்ச்சி எதோ நடந்துட்டு இருக்கும்போது கூப்பிட்டு இதான்னு காமிச்சாங்க. ஒரு முறை அந்த முகத்தை பார்த்துருக்கேன். நேற்று பார்க்கும்போது என்னால் அவங்களே இணைச்சே பார்க்க முடியல. அவங்களோட வீடியோவில் போட்டாங்கள்ல பழைய ஷோவில், அந்த சின்ன பொண்ணாக இருந்த ஜாக்குலின்னா எனக்கு அறிமுகம் உண்டு. இப்போ ஏதோ பெரிய இடைவேளைக்கு பிறகு நான் மறுபடியும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. பலரை போலவே இவங்க வாழ்க்கையில் சில கடுமையான சூழல்களை கடந்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிற பண்பட்டை இப்போ கொஞ்சம் வளர்ந்த பெண்ணாக வந்திருக்கிறாங்க. எனக்கு அறிமுகமானவர்கள் இவர்கள் தான். யார் யார்? ப்ரொடியூசர் ரவீந்திரன், சாச்சனா, ரஞ்சித், நடிகர் ரஞ்சித் மற்றும் இந்த நடிகர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் தீபக். அது எதுக்காக தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பகுப்புக்கு வரோன்றோம்னா அவங்கள திரையை தாண்டியும் தனிப்பட்ட விதத்தில் ஓரளவுக்கு நமக்கு தெரியும் பொழுது நம்ம அங்கே பார்த்தவரே ஒரு ஒன்றான்றது எனக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ இந்த வீடு இவர்களை மாற்றுகிறதா, இங்கே வருகிற மற்ற நிஜ வாழ்க்கை கதாபாத்திரங்கள் வந்து இவர்களை மாற்றுகிறார்களா, இதெல்லாம் எனக்கு விளங்கிக்க ஏதுவாக இருக்கும். என்னுடைய பார்வை எப்பவும் போல் ரொம்ப சமமாக வெளிப்படையாக இருக்கும். இவங்க சரின்னு நினைக்கிறவங்கள நான் சரின்னு சொல்கிற இயல்பு உள்ளவன். என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களையும் நடவடிக்கைகளையும் கொண்டவர்களை நான் ஏற்றுக்கொள்ள மறுத்து தான் எப்போவுமே சொல்லுவேன்.
பெரும்பாலானவர் ஆதரிக்கிறீங்களா இல்லையா அதெல்லாம் நான் நினைக்கிறதில்ல. ஆனால் சொல்லுவேன், இது மக்களுக்கு இப்படி பேசுகிறவங்கள இப்படி நடந்துக்கிறவங்கள பிடிக்கும், இவங்களுக்கு வாக்களிப்பாங்க, இவங்களை இவங்க ஆதரிப்பாங்கன்னு அதெல்லாம் எனக்கு புரிந்து கொள்ள முடியும். அது என்னுடைய எண்ணங்களை மாற்றாது. நான் இவர் வந்து சரியானவர், இவர் சமூகத்துக்கு சரியானவர், இவர் நட்புக்கு சரியானவர், இவர் மக்களோட உறவாடுகிறதுல இவருக்கு நல்ல குணநலன்கள் உண்டு அப்படின்றதெல்லாம் என்னால் சொல்லிட முடியாது. யார் மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஏன்னா இந்த மாதிரி எல்லாருமே ஊடக அனுபவம் அதிகம் நிறைந்தவர்கள். முன்னாடி இந்த அனுபவம் எதுவும் இல்லாத சிலர் கொண்டு வந்து போட்டுருவாங்க. இவங்களுடைய அந்த ஸ்டார் ஹேஸ், இவங்களை சுற்றி இருக்கிற அந்த நட்சத்திர ஒளிவட்டத்துக்குள்ளே இவங்க போக முடியாமல், நெருங்க முடியாமல், தாழ்வு மனப்பான்மையில் குறுகி போய் அது சண்டையாக வெளிப்பட்டு இப்படி பல நிலைகள் முந்தின காலகட்டங்கள்லாம் இருந்ததில்லை. அது இந்த காலகட்டத்தில் குறைவாக இருக்கும். இன்னும் எல்லாருமே ஊடகத்தில் மிகப்பெரிய அனுபவங்களோடு வந்திருக்கிறாங்க. அதில் இருக்கிறதுலையே பெண்களில் வயது குறைந்தவர், மொத்தத்திலே வயது குறைந்தவர் இவர் அல்ல, அந்த ஒரு ஜெரின்னு நினைக்கிறேன், அந்த கானா பாட்டு பாடுறப்ப இவங்க 2 பேர் தான் ரொம்ப அதில் வயதில் குறைந்தவர்கள். அந்த 2 பேருக்கும் ஊடக அனுபவம் குறைவு என்றாலும் நல்ல பலத்த பின்னணி. ஏன்னா மகாராஜா மாதிரி படத்தில் நடிச்சுட்டு வந்த பெண்ணு வரும், கானா பாடகன்ற அடையாளத்தோட ஒரு அங்கீகாரத்தோட உள்ள வரவர்ன்றனால யாருமே நியூபீஸ் கிடையாது. அதாவது ஊடகத்துறைக்கு தொடர்பு இல்லாதவர்களே கிடையாது. எல்லாரும் ஒரு குறைந்த அனுபவம், கூடுதல் அனுபவம், மிக அதிக அனுபவம் உள்ளவர்கள்னு தான் இருக்கிறாங்க. மிக கடுமையாக இருக்கும். நேற்று வந்த உடனே அந்த ரூமை, படுக்கை அறையை, அந்த வீடு 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிற பாகங்களை யார் எது எடுத்துக்கொள்வதுன்றதுல ஆரம்பிச்சது பாருங்க. அதுவே முதல்ல ஒரு தவறான அணுகுமுறை. தவறுனா ஆண்களை தவறே சொல்ல முடியாது. இந்த குறிப்பிட்ட அம்சத்தில் அவங்களுக்கு எது தேவையோ அதை சாதிக்கிறதுக்கு சாதுரியமாக திட்டம் போட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டீல் இருக்கு, ஆஃபர் தரோம் அப்படின்னா அந்த நீங்கள் கேட்குற யாரையும் எடுத்துக்கங்கன்னு சொல்லி சாமர்த்தியமாக வந்தாங்க. ஆனால் பெண்கள் வந்து அந்த முன்னாடி இருந்த 3 பேர் வந்து மற்றவங்களுடைய சார்பில் முடிவு எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு எந்த உரிமையும் அதிகாரமும் கிடையாது. ஏன்னா இது பார்க்க விளையாட்டாக இருக்கக்கூடிய எல்லாம் நிஜ வாழ்க்கை மனிதர்கள் இல்லை. நான் பின்னாடி வருவேன், நான் எப்படி சிந்திப்பேன்றது உனக்கு தெரியாது. நீ எப்படி என் பேரில் நான் அவங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு இதை சொல்லிடுறேன்ற நீ எப்படி சொல்ல முடியும்? அந்த உரிமை உனக்கு யார் கொடுத்தது? ஜாக்லின் வந்து கேட்குறாங்கல்ல. அந்த அடிப்படையே அவங்களுக்கு புரியாமல் சில பெண்கள் பாவம் கடைசியில் அவர் கேட்குறாரு விஜய் சேதுபதி, இதுக்கு யாருக்கெல்லாம் ஒப்புதல் உண்டுன்னா 2 பேர் தான் நான் இதை ஏற்றுக்கலை, இந்த கட்டுப்பாடை, இந்த ஆஃபரை, டீலன்னு சொல்லி கை தூக்குறாங்க. மற்ற பெண்கள் எந்த அடிப்படையில் எடுத்துக்கிறாங்க? அதில் ஒரு 3 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்ககிட்ட முதலே கேட்டாங்க, வேறு வழி இல்லாமல் அந்த சிங்கிள் பெட்ஸ், ஒற்றை படுக்கைகள் வேணுன்றதுக்காக நாங்கள் ஒத்துக்கிட்டோம். பின்னாடி அது செய்வோமா இல்லையா, நாங்கள் எங்களுடைய வாக்குறுதிகளை காப்பாற்றணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு கூட தப்பிச்சுக்கலாம், அது வரும்போது பார்த்துக்கலாம். இவங்க பிடிவாதம் பிடிக்கிறாங்க, பின்னாடி வந்து பெண்களும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதுவே ரொம்ப முரண்பாடாக இருந்தது சிலருக்கு. அதில் அதான் முதல் இதிலேயே கிளப்பி விட்டுட்டாங்க. நம்ம ஒவ்வொரு பகுதியும் எப்படி இனிமேல் பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளாக தான். இந்த முறை வந்து நான் என்ன நினச்சிருக்கிறேன்னா, அந்தந்த பகுதியில் அந்தந்த நாளில் நடக்கிற நிகழ்வுகளில் குறிப்பிட்டு சொல்லும்படியான சில அம்சங்களை மட்டும் பார்த்துவிட்டு, இன்றைய நட்சத்திரம், அதாவது இன்னைக்கு நல்லா செயல்பட்ட, அது பாசிட்டிவாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எதிர்மறையாக கூட இருக்கலாம், நெகட்டிவாக கூட ஏதாவது பேசியிருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம். இன்னைக்கு லைம் லைட்டில் வந்தது யார், இன்னைக்கு எல்லாருடைய கவனத்தை ஈர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லி டுடே ஸ்டார்னு ஒருத்தரை பார்க்க போகிறோம். அப்புறம் இன்றைக்கு பலியாடி யார், ஒரு தவறு பண்ணவரோ, இல்லை இன்னைக்கு தோற்று போனவரோ, இல்லை நல்லா செயல்பட்டிருக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை இழந்துட்டாரோ, இப்படின்லாம் நம்ம நினைக்கிற ஒருத்தர் டுடே ஸ்கேப் கோட், டுடே ஸ்டார் அப்படின்னு 2 பேரும் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இவங்க ஸ்கோர் பண்ணாங்க, இன்றைக்கி இவங்க ஸ்கோர் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு அது பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொன்று வந்து ஒவ்வொரு நாளும் அதை மாதிரி நீங்களும் உங்களோட கருத்துக்களை பதிவு வைக்கும்போது, இன்றைக்கி இவர் வந்து என் மனசை கவர்ந்தார், மக்களோட பார்வையில் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு இவங்க பண்ணது பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஹீ ஆர் ஷீ இஸ் மை ஸ்டார், டுடே ஸ்டார் அப்படின்னு நீங்கள் போடலாம். இன்னைக்கு வந்து வேஸ்ட் ஆள், இன்னைக்கு ஐ திங்க் இவர் ரொம்ப வேஸ்ட், இன்னைக்கு இல்லை இந்த பொண்ணு வேஸ்ட்டுன்னு யாரோ ஒருத்தரை அப்படி டெய்லி நீங்களும் ஐடென்டிஃபை பண்ணி கருத்துக்களை போடுங்க. அப்போ எனக்கும் அதை புரிஞ்சிக்க இதுவாக இருக்கும். நம்ம எப்படி நினைக்கிறோம், மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்காக. நமக்கு அனாலிட்டிக்கல் ஒர்க் தானே. சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து, எடுத்த உடனே சினிமா ஸ்க்ரீன் பிளே எழுதும்போது ஒரு ஃபார்முலா உண்டு. அதாவது பேசிக் ஃபார்முலா காலகாலமாக சொல்கிறது வந்து, ஹாலிவுட்லலாம் 1.5 மணி நேரம் படம் இல்லையா, 1.5லேருந்து 1.25 மணி நேரம், அந்த மாதிரி நீளம் உள்ள படங்களில்
படம் தொடங்கி 22வது நிமிடத்தில் படத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை நடக்க வேண்டும். கதை எதை நோக்கி நகர்கிறதுன்ற ஒரு முக்கியமான காட்சி அங்கே வச்சே ஆகணுன்றது தான் திரைக்கதையை எழுதும்போது சொல்லப்படுகிற இலக்கணம். இந்தியாவில் 2-2.5 மணி நேரம் படம்னால அரை மணி நேரத்தில் கூட வரலாம். ஆனால் இது அடிப்படை டெக்னிக். சில இதில் ரொம்ப அப்படி கழுத்தை திருப்புற மாதிரியான ஒரு கவனத்தை முதல்ல இருந்து ஈர்க்கும்னு சொல்லி ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வரலாம். படம் ஆரம்பிச்சு 5-10 நிமிஷத்துல ஒரு பெரிய சேஸ் வைப்பாங்களே, ஒரு 5-7 நிமிட சேஸ் வச்சு ஒரு பெரிய அப்படி மூச்சு வாங்க இறக்கிற மாதிரி நம்மளை பார்க்க வச்சுட்டு அடுத்த காட்சிக்கு மெல்ல போவாங்க. இன்னொரு வகை இருக்குது. முதல் காட்சியில் எடுத்த உடனே ஒரு கில்லிங், கொலையோ படுகொலையோ அப்படியே நம்மளை மிரட்டுற மாதிரியான ஒரு காட்சியோ வைக்கிறது. இந்த பிக் பாஸ்ல நேற்று நடந்த முதல் நாள் நிகழ்ச்சியில் எல்லாரும் உள்ளே போகிற ஹவுஸ்மேட்ஸ், இந்த வீட்டில் இருப்பவர்களுடைய அறிமுகம் முடிஞ்ச உடனே கடைசியாக ஒன்று போட்டு போகிறாரு பாருங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே. 24 மணி நேரத்தில் ஒருவர் வெளியேற்றப்படுவார். யார் எந்த அடிப்படையில் நாமினேட் பண்ணப்படுவார்களா அல்லது இவங்க தேர்ந்தெடுக்க போகிறாங்களா, அவங்களா சேர்ந்து ஒருத்தரை ஒரே ஆளை சொல்லணுமா, எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒருத்தர் வெளியே அனுப்பப்பட போகிறார் அப்படின்னு தெரிஞ்சதே நமக்கெல்லாம் செம த்ரில் ஆயிடுச்சு. இதுதான் திஸ் இஸ் ஹவ் a game must be. இது விளையாட்டு தானே. இந்த விளையாட்டுக்குள்ள அடையாளத்தை தேடுவதற்காக பல நோக்கங்களோட வந்திருக்கிறாங்க. ஆனாலும் இது அட்டகாசம் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு தெரிஞ்சிடும் அது யாரு, அது உண்மையா நிஜமா, இல்லை கடைசி நேரத்தில் இப்படி ஏமாத்துறாங்களா புஷ்ஷுன்னு. இந்த சினிமாவில் பெரிய பயங்கரமான விஷயம்லாம் நடக்கும். ஒருத்தர் நம்ம எல்லாம் ஐயோ என்ன நம்ம இப்படி நினைச்சோம் இப்படி ஆயிடுச்சுன்னு அப்புறம் பார்த்தா தூக்கத்துலேருந்து ஒருத்தர் எந்திரிப்பார், ஐயோ இவ்வளவும் கனவா அப்படின்ற மாதிரி. உங்களை சும்மா மிரட்டுறதுக்காக நான் சொன்னேன் பிக் பாஸ் டீம் இவரை விஜய் சேதுபதியை சொல்லுதான் நமக்கு தெரியல. ஆனால் ஒருத்தர் எலிமினேட் ஆனால் நல்லாயிருக்கும். விளையாட்டாக பார்க்கும்பொழுது நல்லாயிருக்கும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 18 கதாபாத்திரங்கள் உள்ள மக்கள் வந்திருக்கும் பொழுது ஒரே நாளில் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமல் உடனே அனுப்பிடுறாங்களே. கவலைப்படாதுங்க பிக் பாஸ் அவ்வளோ எளிதெல்லாம் அப்படி விட்டுற மாட்டாங்க, அனுப்புவாங்க. அவங்களுக்கே தெரியும் ஒரு 3-4 வாரத்தில் மறுபடியும் வேறு வழியாக வேறு காரணத்தில் கொண்டு வந்துடுவாங்க. அதனால் கவலைப்படாமல் ஒருவேளை நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டால் வாக்களித்து யாரையாவது ஒருத்தரை இப்போவே வெளியே அனுப்பிடுங்க. ஏற்கனவே உங்களுக்கு அவர்கள் தெரிந்த அடிப்படையிலேயோ அல்லது நேற்று அவர்கள் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது பேசிய அந்த அவர்கள் சொன்ன உரையாடலை வைத்தோ அல்லது இந்த ஒரு நாளில் வீட்டுக்குள்ளே நடந்த அந்த அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த சின்ன சவால் அறைகூவலில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அதாவது எந்த அறை பகுதி உங்களுக்கு இந்த வீட்டில் வேண்டும் என்று தேர்ந்தெடுங்கள் என்று சொன்ன பொழுது இவர் சரியாக பேசல, இல்லை மக்குத்தனமாக வாதிட்டாரு, நல்லாவே இல்லை, இவர் பேசின தவறு, லாஜிக்கலே இல்லாமல் இருந்துச்சு, சென்ஸ் இல்லாமல் இருந்துச்சு, இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் நினைக்கிற யாரையோ ஒருத்தரை நீங்கள் நாமினேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டால் நீங்கள் அதை பண்ணுங்கள். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்று இரவு நேரம் இருந்தால் மறுபடியும் அடுத்த பகுதியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.